எப்படி ரெண்டு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாங்களோ ரெண்டு விஷயம் நம்ம செய்யக்கூடாதுன்றது இருக்கு. தலைவலி இருந்ததுன்னா இல்ல இன்னைக்கு காலையில வேலை குளிச்சேன் அதனால தலை வலிக்குது, இல்ல ராத்திரி ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன் மேபி அதனால தலை வலிக்குது அப்படின்னு நமக்கு காரணம் சொல்லிக்காம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பக்கவாத நோய் பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உரையாற்றினார். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரேலா மருத்துவமனையில் பக்கவாதத்திற்கு உடனடி சிகிச்சை வழங்கும் நடமாடும் சிகிச்சை வாகன சேவையை தொடங்கி வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு பக்கவாத நோய் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உரையாற்றினார். சங்கர் சார் ஒரு 10 days முன்னாடி மீட் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஃபங்க்ஷன் இருக்குது ஹாஸ்பிட்டலில் வரீங்களான்னு கேட்டாங்க. அவேர்னஸ் ஃபங்க்ஷன் ஸோ கண்டிப்பாக வரேன்னு அப்போ சொல்லிட்டேன். அப்புறம் இங்கே என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ actually thought I'll quickly say a few things that I recently went through ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ஐ திங்க் ஒரு 2 months முன்னாடி ஆஃபீஸில் என்னோட கொலீக் நாங்கள்லாம் உட்காந்து டிஸ்கஷனில் இருந்தோம். அப்போ ஒரு கால் வந்தது. அவருக்கு போய் பேசிட்டு வந்தப்போ ரொம்ப பதட்டமாக இருந்தார். என்னாச்சுன்னு கேட்டப்போ என்னோட அக்கா மேம் தாம்பரத்தில் இருக்காங்க. சடனாக அவங்க ஹஸ்பண்ட் எனக்கு இப்போ தான் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி காலையிலேருந்து தலைவலின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேசுறதெல்லாம் ஏதோ சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு வடபழனி கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன் மேம், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. இப்போது நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தப்போ என்ன இது சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க, தலைவலின்னு சொல்கிறாங்க, அப்போ ஸ்ட்ரோக்காக இருக்குமோ அப்படின்னு தோணுன்னா வடபழனியிலேருந்து வரணும், இவ்வளோ தூரம் அங்கே வர வேணாங்க, பக்கத்தில் என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கோ கொண்டு போய் அட்மிட் பண்ணி உடனே டாக்டரை பாருங்க அப்படின்னு சொன்னப்போ தான் எமர்ஜென்சியில் சங்கர் சார் கிட்ட அட்மிட் ஆனாங்க. ஆனப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சிடி எம்ஆர்ஐ எடுத்துட்டு இந்த மாதிரி கிளாட் இருக்கு அப்படின்னாங்க. ஸோ இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்களோட ஓன் ஹஸ்பண்டே அவங்களுக்கு அடையாளம் தெரியல, அவங்க பசங்க அடையாளம் தெரியல, எதுவுமே பேச முடியல, ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருந்தது அவங்களோட நிலைமையை பார்த்தப்போ. அப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 24 hours சிடி ஆன்ஜியோ பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெமரேஜ் இருக்கு அண்ட் கிளாட்டும் சேம் டைம்ல ரெண்டுமே இருக்கு, ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கலாம் மேம், பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். பட் கரெக்டான டைமுக்கு கூட்டிட்டு வந்ததுனால நாங்கள் ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னாங்க. ஒரு 10 days அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி செக் பண்ணி பார்த்தப்போ இந்த மாதிரி கிளாட் கரைஞ்சிருக்கு, அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு எல்லாம் சொன்னாங்க. பட் எமர்ஜென்சிலேருந்து வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. பட் அவங்களுக்கு இன்னும் அடையாளம் தெரியுது, பட் பேரு தெரியல யாருக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் என்ன டாக்டர் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டப்போ சம்டைம்ஸ் 1 மாதம் ஆகலாம் மேம், சம்டைம்ஸ் 2 மாதம் ஆகலாம், ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு ஐ திங்க் 1 monthல அவங்களுக்கு எல்லாரையும் தெரிய ஆரம்பிச்சிச்சு, பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பை காட் கிரேஸ் அவங்க திருப்பி வேலைக்கும் போயிட்டாங்க. ஸோ ஐ திங்க் தட் எவ்ரி மினிட் மேட்டர்ஸ்ன்றது எவ்வளோ முக்கியன்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அண்ட் ஸ்ட்ரோக் வந்துட்டாலே நமக்கு நம்ம மைண்ட் செட் என்ன இருக்குன்னா நம்ம படுக்க ஆயிடுவோம், நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற அந்த நோஷன் ரொம்ப தப்பான நோஷன். ஆக்சுவலி ஸ்ட்ரோக்லேருந்து வெளியே வரலாம், நார்மலாக இருக்கலாம், அதை கரெக்ட் டைமில் நம்ம அட்ரஸ் பண்ணோம்னா இட் இஸ் நாட் இரிவர்சிபிள் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. ஸோ இந்த காரணத்தினால தான் இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன். ஸோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயங்கள் 2 விஷயம் என்ன நம்ம செய்யணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வெரி 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 இம்பார்ட்டண்ட். அண்ட் எப்பவுமே நம்ம செக்அப்ஸ் ப்ராப்பர் பீரியாடிக்கல் செக்அப்ஸ் பண்ணிக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது ரெண்டுமே கண்டிப்பாக நம்ம செய்யணும். அண்ட் மெயின்லி பீப்புள் வித் டயபெட்டிஸ், பீப்புள் ஆஃப் கொலஸ்ட்ரால்,
அண்ட் ஃபேமிலியில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்கெல்லாம் வந்து பீரியாடிக் செக்அப் கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் சம்திங் which is not it's not negotiable at all. கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் லைஃப் சேவிங். அது வந்து இட் இஸ் நாட் ஈஸியாக எடுத்துக்கூடாது. நம்ம எப்படி 2 விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ 2 விஷயம் நம்ம செய்யக்கூடாதுன்றது இருக்கு. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நெக்லெக்டிங் எனி கைண்ட் ஆஃப் சிம்டம். தலைவலி இருந்ததுன்னா இல்லை இன்னைக்கு காலையில் வேலைக்கு குளிச்சேன் அதனால தலை வலிக்குது, இல்லை ராத்திரி ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன் மேபி அதனால தலை வலிக்குது அப்படின்னு வந்து நமக்கு காரணம் சொல்லிக்காம இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு வந்து ரெக்கரிங்காக ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இமீடியட்டாக டாக்டர்கிட்ட அதை வந்து பார்த்துக்கிறதுல தப்பே கிடையாது. நம்ம வந்து அதுக்காக டெய்லி வந்து பயப்படணுன்ற அவசியம் இல்லை. பட் நெக்லெக்டிங் சிம்டம்ஸ்ன்றது வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணக்கூடாது. செகண்ட் திங் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா செல்ஃப் மெடிக்கேட்டிங் தான் வந்து இருக்கிறதுல மோஸ்ட் டேஞ்சரஸ். இதுக்கு இந்த மாத்திரையை போட்டுக்கிறேன் அதுக்கு அந்த மாத்திரையை போட்டுக்கிறேன் அப்படின்னா இவ்வளோ பேர் இருக்கிறதுக்கு வந்து பிரயோஜனமே கிடையாது. ஸோ செல்ஃப் மெடிக்கேஷன் டெஃபினெட்லி பண்ணாதீங்க. டாக்டரை பாருங்க. இட் யூ கேன் சேவ் பீப்புள் ஃப்ரம் ஸ்ட்ரோக். ஸோ அந்த கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்றது வந்து 4 to 4.5 hours இல்லை டாக்டர். ஸோ அந்த 4.5 hours உடனே ரீச் அ டாக்டர், ரீச் அ ஹாஸ்பிட்டல், டூ வாட் நீட்ஸ் டு பி டன். தட் கோல்டன் ஹவரை யூஸ் பண்ணுங்க. ஐ திங்க் யூ கேன் get anybody from stroke out. So thank you for having me today here. And இவ்வளோ மெடிக்கல் பீப்புள் இருக்கும்போது மெடிசின் பற்றி ஒரு மீடியா பர்சன் இதுக்கு மேலே பேசக்கூடாது. So I'm very happy to be a part of this and spread the awareness of stroke. Thank you for the opportunity. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.